ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் நம் ரமண மகரிஷி ஐயாவால் நிகழ்த்த பெற்ற 3 புதுமைகள், அதாவது கணபதி சாஸ்திரிகள் குண்டலினி சக்தியால் உந்தப்பட்டு அவருக்கு உபாதையாக இருந்து வந்த பெரும் மண்டை இடியும் மண்டை கொதிப்பும், பாலசுவாமியின் கரம் அவர் தலைமீது பட்டதும் அபூர்வமாக தலை கொதிப்பு அடங்கியதையும், அடுத்து சைவ சித்தாந்த மாநாட்டை பற்றி ஒன்றுமே அறிந்திராத கணபதி சாஸ்திரிகள் ரமண மகரிஷி ஐயா சிவஞான போதத்தை எடுத்து சில பகுதிகளை படித்து காட்டி பொருள் கூறி, மேலும் சைவ சித்தாந்தத்தின் சாரத்தையும் சுருக்கமாக எடுத்துரைத்ததின் பேரில் எப்படி பேசப்போகிறோம் என்று கலங்கிக் கொண்டிருந்த சாஸ்திரிகளின் நிலை மாறி அவர் பேச்சுத்தான் மாநாட்டில் பிரமாதமாக இருந்ததாக மற்றவர்கள் பாராட்டியதையும், அடுத்து கணபதி சாஸ்திரிகள் உலக நாயகியை போற்றி 1000 ஸ்லோகங்கள் 3 வாரங்களில் எழுதி முடித்தாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் 19 நாட்களில் 800 ஸ்லோகங்கள் பக்தியோடு எழுதி முடித்ததையும், இன்னும் ஒரே நாளில் 200 ஸ்லோகங்கள் முடித்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் ரமண மகரிஷி ஐயாவின் எதிரில் அமர்ந்து ஸ்லோகங்களை மடமடவென்று சொல்ல 4 சீடர்கள் எழுதி கொண்டதையும், இந்த கவிதை ஊற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து இரவு 8 மணிக்கு துவங்கி 12 மணிக்குள் அற்புதமாக முடிவுற்றதையும், அதற்கு முக்கிய காரணம் நம் ரமண மகரிஷி ஐயாவால் நடத்தப்பெற்ற திருவிளையாடல்தான் என்பதை பின்னர் அறிந்து பக்தர்கள் மேல் குரு கொண்டுள்ள கருணையை எண்ணி போற்றி அவர் பாதம் பற்றி மகிழ்ந்ததையும் கணபதி சாஸ்திரிகள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். எப்பேற்பட்ட மெய்சிலுக்கும் அனுபவங்கள்! இதை கேள்வியுறும்போது நம் மனமும் உற்சாகத்தால் ஆனந்தத்தில் மிதக்கிறது அல்லவா? சரி, இந்த வீடியோவிலும் ஐயா நிகழ்த்திய மற்ற புதுமைகளை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பச்சையம்மன் கோவிலில் ஐயாவுடன் தங்கியிருந்த போது ஓர் அதிசயம் நடந்ததாக கணபதி சாஸ்திரிகள் சொன்னாரே. வாங்க வீடியோவுக்குள் சென்று என்ன அதிசயம் என்பதை நாமும் தெரிந்து ரசிக்கலாம். பகுதி 44 தொடர்ச்சி. ஒரு நாள் பகவானுக்கு முன்பாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது வான மண்டலத்திலிருந்து புறப்பட்ட நட்சத்திரம் ஒன்று பகவானின் நெற்றியை வந்து தொட்டுவிட்டு சென்றது போல் எனக்கு தரிசனம் ஆயிற்று. பிரமையோ என்று சந்தேகித்த நான் கண்களை துடைத்து கொண்டு உற்று கவனித்தேன். அந்த நட்சத்திரம் மீண்டும் இறங்கியது. முன்மாதிரியே மகரிஷியின் சிரசை தொட்டு சென்றது. அம்மாதிரி 6 முறை நடந்தது. நான் அந்த அபூர்வ காட்சியை கண்டு அதிசயித்து போனேன். அது கேட்டு சேஷையா, நீங்கள் கொடுத்து வைத்தவர், அபூர்வ காட்சியை காணும் பேறு பெற்றீர்கள் என்று சாஸ்திரிகளை பாராட்டினார். எல்லாமே பகவானின் அருள்தானே சேஷையா என்றார் சாஸ்திரிகள் அடக்கத்தோடு. அதில் என்ன சந்தேகம் என்று ஆமோதித்தார் சேஷையா. நான் கண்டது மாயத்தோற்றமல்ல, சத்திய தரிசனமே என்பது பின்னர் உறுதியாயிற்று. சாஸ்திரிகள் இப்படி சொன்னதும் எப்படி முனிவரே என்று ஆவலோடு கேட்டார் பழனிசுவாமி. மகரிஷியே இந்த அற்புதத்தை தம் கண்ணால் கண்டதாக கூறினார். அப்போது நான் பெற்ற பேற்றை நினைத்து புலகாங்கிதம் அடைந்தேன். மேலும் ஸ்ரீ ரமண மகரிஷி சுப்பிரமணியன் அம்சம் என்பதால் ஆறுமுகனை நினைவுபடுத்துவது போல் வானமண்டலத்திலுள்ள கிருத்திகா நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக வந்து பகவானின் நெற்றியை தொட்டுவிட்டு சென்றிருக்க வேண்டும் என்று எனக்கு அப்போது தோன்றியது என்று புதிய விஷயத்தை கூறினார் சாஸ்திரிகள். சேஷையா குழப்பத்தோடு, முனிவரே, எனக்கு ஒரு சந்தேகம் என்றார். கேளுங்கள், சொல்கிறேன் என்று கூற, பகவானை சுப்பிரமணியர் அம்சம் என்கிறீர்களே, எப்படி என்று கேட்டார். ஈஸ்வரன் கொடுத்த ஞான திருஷ்டியால் நான் பகவானை முருகப்பெருமானாகவே காண்கிறேன்.
அவ்வாறே பகவானும் எனக்கு பலமுறை தோற்றமளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பகவானே தமது திருவாக்கால் இந்த உண்மையை மெய்ப்பித்து விட்டார் என்றார். அது கேட்டு வியந்த பழனிசுவாமி ஆவலோடு, அப்படியா, அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் முனிவரே என்றார். ஒரு சமயம் இந்த விருபாட்ச தேவர் குகையில் மகரிஷியை நான் தரிசிக்க வந்தபோது எனக்குள் பல நாட்களாக இருந்த இந்த உண்மையை பகவானிடமிருந்தே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. ஆனால் அதை நான் வெளியில் சொல்லவே இல்லை. வாயை திறந்து சொன்னால்தான் குருவுக்கு தெரியுமா? சீடரின் உள்ள கிடக்கையை தாமே அறிந்து தக்க சமாதானம் சொல்வது அன்றோ உத்தம குருவுக்கு அடையாளம் என்றார். ஆமாம், உத்தம குருவுக்கு அதுதான் இலக்கணம் என்றார் பழனிசுவாமி. கணபதி சாஸ்திரிகள் அடுத்து விஷயத்துக்கு வந்தார். குகையில் இருக்கும் மாடத்தில் ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்கிறதே என்று பேச்சை பாதியில் நிறுத்தி பழனிசுவாமியின் முகத்தை பார்த்தார் அவர். ஆமாம், அதற்கென்ன என்று கேட்டார் பழனிசுவாமி. சொல்கிறேன், அதன் மீது ஆளுக்கொரு வெண்பா பாடலாம் என்று அப்போது அங்கு வந்திருந்த ஈஸ்வர சுவாமிகள் பகவானிடம் கூறினார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு மாடத்து பிள்ளையார் மீது ஒரு வெண்பா ஏற்றினார். உடனே சேஷையா ஆவல் பொங்க, முனிவரே, அந்த வெண்பா உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். நன்றாக நினைவிருக்கிறது சேஷையா என்றார். பாடுங்களேன் கேட்போம் என்று கூற, என்று தலையசைத்து கணபதி சாஸ்திரிகள் அந்த வெண்பாவை பாடினார். பிள்ளையா பெற்றவனை பிச்சாண்டி ஆக்கி எங்கும் பிள்ளையா பேழ்வயிற்றை பேணினீர் பிள்ளையான் கண்ணெஞ்சோ மாடத்து பிள்ளையாரே கண்பாரும் பின்வந்தான் தன்னை நீர் பெற்று. அது கேட்டு சேஷையா, ஆஹா, அருமையான வெண்பா என்று பாராட்டினார். கணபதி சாஸ்திரிகள் மேலே சொன்னார், இப்படி விளையாட்டாக ஒரு வெண்பா பாடி என் சந்தேகத்தை தீர்த்து வைத்து விட்டார் பகவான். பின்வந்தான் தன்னை என்று தம்மை கணபதிக்கு இளைய சகோதரனாக சொல்லிக் கொண்டது என்னை பரவசத்தில் ஆழ்த்தியது. இனி அதை பற்றி எனக்கு சந்தேகம் தோன்றுவதற்கே சிறிதும் இடமின்றி உறுதியாக கூறிவிட்டார் மகரிஷி என்றார் சாஸ்திரிகள். இதுவரை எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த பழனிசுவாமி, இதுபோல் எத்தனையோ அற்புதங்களை பகவான் செய்திருக்கிறார் என்றார். ஆமாம் பழனிசுவாமி என்று ஆமோதித்த சாஸ்திரிகள், இப்போது நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும் என்றார். அப்படியா, சொல்லுங்கள் என்றார். ஒரு சமயம் நான் தவம் புரிவதற்காக சென்னையை அடுத்துள்ள திருவொற்றியூருக்கு சென்றேன். தியாகராஜ பெருமானையும் வடிவுடை அம்மனையும் தரிசித்துவிட்டு அத்தலத்தில் உள்ள விநாயகர் கோவில் ஒன்றில் தவத்திற்காக அமர்ந்தேன். 18 நாட்கள் மௌன விரதம் ஏற்று கடும் தவம் புரிந்தேன். கடைசி தினத்தன்று நான் கண் விழித்து படுத்து கொண்டிருந்த போது ஓர் அதிசயத்தை கண்டேன் என்றார். என்ன அது? சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ஆவலோடு சாஸ்திரிகளை அவசரப்படுத்தினார் சேஷையா. ரமண மகரிஷி மெல்ல வந்து என் பக்கத்தில் அமர்ந்தார். திடுக்கிட்டு போன நான் உடனே எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் மகரிஷி தம் கரத்தை என் தலைமேல் வைத்து அழுத்தி என்னை எழுந்திருக்க விடாமல் தடுத்துவிட்டார். அக்கணம் என்னுள் அருட்சக்தி புகுந்து பரவசத்தில் ஆழ்த்தியதை உணர்ந்தேன். பகவான் எனக்கு ஹஸ்த தீட்சை தந்து அருளியதை நினைத்து உளம் மகிழ்ந்தேன். இது நடந்து சில ஆண்டுகள் கழித்து இது ஒரு மாயத்தோற்றம் அல்ல என்பதை பகவான் உறுதிப்படுத்தினார் என்று கூறினார். உடனே பழனிசுவாமி, ஆமாம், பகவான் அந்த விஷயத்தை என்னிடம்தான் முதலில் சொன்னார். பிறகு அதை சிலரிடமும் சொல்லியிருக்கிறார். இப்போதும் அந்த வாசகங்கள் என் நினைவில் மனப்பாடமாக இருக்கின்றன என்றார். சேஷையா ஆர்வத்தோடு, அப்படியா, சொல்லுங்கள் பழனிசுவாமி என்றார். பழனிசுவாமி சொன்னார், ஒரு நாள் இது படுத்து கொண்டிருந்தது. ஆனால் சமாதி இல்லை. திடீரென்று உடல் மேலே தூக்கிச் செல்லப்பட்டது. சற்றைக்கெல்லாம் சுற்றிலும் உள்ள பொருள்கள் யாவும் மறைந்து எங்கும் பேரொளி சூழ்ந்தது. பின்னர் உடல் கீழே இறங்கியது. பொருள்கள் மீண்டும் கண்ணுக்கு தெரிந்தன. திருவொற்றியூரில் இருப்பதாக எண்ணம் தோன்றியது. பெரிய வீதியில் நடந்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு விநாயகர் கோயில் தென்பட்டது. உள்ளே சென்றது. அங்கு ஏதோ பேசியது. ஆனால் என்ன பேசியது செய்தது என்று
சரியாக நினைப்பில்லை. திடீரென்று கண் விழித்தபோது விருபாட்ச குகையில் இது படுத்திருந்தது. அருகில் இருந்த பழனிசுவாமியிடம் நடந்ததையெல்லாம் சொன்னது. இப்படிதான் சித்தர்களும் உலவுவார்கள் என்று தெரிந்து கொண்டது என்று பிறரிடம் பகவான் சொன்னதையும் நான் கேட்டிருக்கிறேன் என்றார். அது கேட்டு சேஷையா, ஆஹா, பகவான் எத்தனை எத்தனை அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று பரம பக்தியில் பரவசப்பட்டு மெய் சிலிர்த்தார். உடனே பழனிசுவாமி உற்சாகத்தோடு, இனி வருங்காலத்திலும் நாம் நிறையவே பார்க்கப் போகிறோம் சேஷையா என்றார். ஆமாம் ஆமாம் என்று சேஷையா அதை ஆமோதித்தார். கணபதி சாஸ்திரிகள் நிச்சயமாக நாம் பார்ப்போம் என்று அதை உறுதிப்படுத்தினார். அப்போது இருள் சூழத் தொடங்கியதை கண்டு, சரி, இருட்டு தொடங்கிவிட்டது, வாருங்கள் பகவானை தரிசிக்க போவோம் என்று அவர்களை அழைத்தபடி எழுந்தார். சரி முனிவரே, செல்வோம் என்று ஒன்றாக கூறிக்கொண்டே மற்ற இருவரும் எழுந்தார்கள். மூவர் மனதிலும் மகரிஷியின் மகிமைகள் பூரணமாக நிறைந்து அவர்களை பாராட்டி பரவசப்படுத்தி கொண்டிருந்தன. அவர்கள் அந்த பரவச நிலையோடு பகவானை சேவிக்க சென்றார்கள். அடுத்த பகுதியில் புதிதாக வந்து சேர்ந்த சேவார்த்திகளில் ஒருவரான ராமசுவாமி ஐயர் என்பவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரும் அதிசயத்தை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் நான் யார் என்னும் நூல் வெளியீடு எப்படி நிகழ்ந்தது, அந்த நூலின் சாராம்சம் என்ன என்பதை நாமும் தெரிந்து பயன்பெறப் போகிறோம். தவறாமல் வீடியோவை பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.